மாதத்தின் இந்த காலை நேரத்தில் நம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ಆಮೆನ್. ಈ 7ನೇ ತಿಂಗಳ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஆமென். கர்த்தர் கடந்த 6 மாதங்கள் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தி இருக்கிறார். ಕರ್ತನು ಕಳೆದ 6 ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನು ಕಾದು ஆமென். ಸಂರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. அவர் நல்லவர். ஆமென். ಆತನು ಒಳ್ಳೆಯವನು. அவர் இதுவரை நம்மை நடத்தினவர். ಆತನು ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ஒரு ನಡೆಸಿದ நன்றி நிறைந்த இருதயத்தோடு ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ತುಂಬಿದಂತ ಹೃದಯದೊಂದಿಗೆ ஆண்டவருக்கு இந்த 6 மாதங்கள் நடத்தினதற்காக நன்றி சொல்லி ಕಳೆದ 6 ತಿಂಗಳು ಕರ್ತನು ನಡೆಸಿ ಬಂದಂತದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಹೇಳಿ புது மாதத்தில் இருக்கிற நாம் இந்த மாதத்திலிருந்து இந்த மீதி இருக்கிற 6 மாதங்கள் கர்த்தர் நடத்தும்படியாக ಹೊಸ ತಿಂಗಳಿಗೆ ಪ್ರವೇಶಿಸಿರುವ ನಾವು ಈ ಹೊಸ ತಿಂಗಳಿಗಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವಂತೆ. ஹalleluya. அப்படியே நம்ம எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ நீ செய்த எல்லா நன்மைகள் உமக்கு நன்றி அப்பா. நீ பாராட்டின எல்லா உபகாரங்களுக்காக நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே 6 மாதங்கள் அப்பா எங்களோடு கூட இருந்து ஓ எங்களை நடத்தினீரே அப்பா. அற்புதம் செய்தீரே ஆண்டவரே. பலப்படுத்தினீரே ஆண்டவரே. உதவி செய்தீரே அப்பா. ஜெபங்களுக்கு பதில் தந்தீரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. சகாயராக சர்வ வல்லவராக உதவி செய்கிறவராக பலப்படுத்துகிறவராக ஓ எங்களோடு இருந்து நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரமாய் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு பதிலாய் நான் என்னத்தை செலுத்த முடியும்? ஹalleluya ஹalleluya. என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஓ நான் தேவனை தொழுது கொள்ளுவேன். தேவனை ஆராதிப்பேன். ஓ நன்றி நன்றி அப்பா. நன்றி இதுவரை உதவி செய்தவரே. ஓ இதுவரை பலப்படுத்தினவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சேர்ந்து சொல்லலாமா? ஹalleluya. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? வலது கரத்தை உயர்த்தி சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஓ சேர்ந்து நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya. நம்மை இதுவரை நடத்தின கர்த்தர், இதுவரை பலப்படுத்தினவர். ஆமென். இந்த 7வது மாதத்தின் ஆரம்பத்திலேயே கூட மீதி இருக்கிற இந்த வருஷத்தின் 6 மாதங்கள் கூட ಉಳಿದಿರುವಂತ ಈ ವರ್ಷದ ಉಳಿದ ತಿಂಗಳಲ್ಲೂ ಸಹ ஹalleluya கர்த்தர் நடத்தும்படியா நாம் ஸ்தோத்திரிக்கலாம். பரிசுத்த தகப்பனே ಪರಿಶುದ್ಧವಾದಂತ எங்களை 6 மாதங்கள் பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா. ಈ 6 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ನಮ್ಮನ್ನು இந்த 7வது மாதத்தின் இந்த ஆரம்ப நேரத்துல இந்த காலை நேரத்துல உம்முடைய சமூகத்துல வர எங்களுக்கு கர்த்தர் தந்த கிருபைக்காய் நன்றி. 7ನೇ ತಿಂಗಳ ಪ್ರಾರಂಭದ ಸಮಯದಲ್ಲಿ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದರೆ இந்த மாதத்தின் ஆரம்பம் கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ಈ ತಿಂಗಳ ಪ್ರಾರಂಭದಿಂದ ನಾವು ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡುತ್ತೇವೆ. நீரே எங்கள் பர்வதம். ನೀವೇ ನನ್ನ ಪರ್ವತ. நீரே எங்கள் சகாயர். ನೀವೇ ನನ್ನ ಸಹಾಯ. நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ಬೇರೆ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿಯೂ நீர் எங்களை நடத்தும்படியாக ನೀವು ನನ್ನನ್ನು ನಡೆಸುವಂತೆ இந்த மாதம் முழுவதும் நடத்தும்படியாக ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ
ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಡೆಸಿ இந்த வருடத்தின் பாதியை நடத்தும்படியாக ಈ ವರ್ಷದ ಅರ್ಧ ತಿಂಗಳುಗಳನ್ನು ನೀವು ನಡೆಸುವಂತೆ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಲು எங்களை முழுவதுமாய் கர்த்தர் ஜெப நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಈ ಪ್ರಾರ್ಥನಾ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಜವಾಬ್ದಾರಿ உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಆಳ್ವಿಕೆಗೆ ಒಪ್ಪಿಸಿ இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆமென் ஆமென் ஆமென். அப்படியே நம்ம கர்த்தரை நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். ಹಾಗೆ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಹಾಡಿ ಸ್ತುತಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. AB worship ಟೀಮೋடு ಕೂಡ சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ನಮ್ಮ AB ಅವರ ತಂಡದೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ನಮ್ಮ ಆರಾಧನೆ ನಡೆಸಿ. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம நடத்தி வந்தவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சமயத்தில் கூட சில பாடலை பாடி கர்த்தர் ஆராதிப்போம். மகிமை அரசனை நின்ன ஆத்மாதி அரசு பாடலை பாடி கர்த்தர் ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೆ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು ಯೇಸುವೆ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆನು ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಉನ್ನತ ದೇವಾನಿನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಪರಿಶುದ್ಧ ದೇವಾನಿನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಉನ್ನತ ದೇವಾನಿನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಪರಿಶುದ್ಧ ದೇವಾನಿನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮಘನತೆಗೂ ಅರ್ಹನು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು ಮಹಿಮಘನತೆಗೂ ಅರ್ಹನು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು ಸೃಷ್ಟಿಕರ್ತ ಮುಕ್ತಿದಾತ ಸೃಷ್ಟಿಕರ್ತ ಮುಕ್ತಿದಾತ ಸ್ತುತಿಗೆ ಪಾತ್ರನೇ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ
ಸ್ತುತಿಗನ ಮಹಿಮೆ ಇಬ್ಬರು ಮೂವರು ಸೇರಿ ಬರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತ್ಮವ ಸುರಿಸುವನೇ. ಇಬ್ಬರು ಮೂವರು ಸೇರಿ ಬರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತ್ಮವ ಸುರಿಸುವವನೇ. ಸ್ತೋತ್ರ ಮೇಘ ಸ್ತಂಭವೇ, ಸ್ತೋತ್ರ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವೇ, ಸ್ತೋತ್ರ ಮೇಘ ಸ್ತಂಭವೇ, ಸ್ತೋತ್ರ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವೇ, ಸ್ತೋತ್ರ ಮೇಘ ಸ್ತಂಭವೇ, ಸ್ತೋತ್ರ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವೇ, ಸ್ತೋತ್ರ ಮೇಘ ಸ್ತಂಭವೇ, ಸ್ತೋತ್ರ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವೇ. ಸ್ತುತಿಸುವೆ ಹೊಗಳುವೆ ರಾಜನೇ ನಿನ್ನ, ಮಹಿಮೆಗೂ ನೀನೆ ಪಾತ್ರನು, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ. ಸ್ತುತಿಸುವೆ ಹೊಗಳುವೆ ರಾಜನೇ ನಿನ್ನ, ಮಹಿಮೆಗೂ ನೀನೆ ಪಾತ್ರನು, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ. ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ಯೇಸುವೆ, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ಕರ್ತನೆ, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ರಾಜನೇ, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ. ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ಯೇಸುವೆ, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ಕರ್ತನೆ, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ರಾಜನೇ, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ. ಸ್ತುತಿಸುವೆ ಹೊಗಳುವೆ ರಾಜನೇ ನಿನ್ನ, ಮಹಿಮೆಗೂ ನೀನೆ ಪಾತ್ರನು, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ. ಸ್ತುತಿಸುವೆ ಹೊಗಳುವೆ ರಾಜನೇ ನಿನ್ನ, ಮಹಿಮೆಗೂ ನೀನೆ ಪಾತ್ರನು, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ. ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ಯೇಸುವೆ, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ಕರ್ತನೆ, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ ರಾಜನೇ, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ. ಸ್ತುತಿಸುವೆ ಹೊಗಳುವೆ ರಾಜನೇ ನಿನ್ನ, ಮಹಿಮೆಗೂ ನೀನೆ ಪಾತ್ರನು, ಆರಾಧಿಸುವೆನು ನಿನ್ನ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ನೀನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸುತ್ತಾ ಸ್ವಾಮಿ, ಅಲ್ಲೂಯ ಅರ್ಧ ವರ್ಷದವರೆಗೂ ಕರ್ತನೆ ನೀನು ಮಾಡಿದ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ನೀನು ಮಾಡಿದ ಒಂದೊಂದು ಉಪಕಾರಗಳಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ನಂಬಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ಕರ್ತನೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು, ಆತನು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸುತ್ತಾ ಆತನ ಸ್ತುತಿ ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಮಹಿಮೆ ಪಾತ್ರನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಕರ್ತನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದುವರೆಗೆ ನಡೆಸಿ ಬಂದಂಥ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಇದು ನಮ್ಮನ್ನು ಕಾದು ಬಂದಂಥ ದೇವನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಕರ್ತನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ, ಸ್ತುತಿಗೂ ಮಹಿಮೆಗೂ ಪಾತ್ರನಾಗಿರುವ ದೇವನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎದ್ದಿನಂತೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಆತನ ನಮ್ಮನ್ನು ನೋಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಇಮ್ಮಾನುವೇಲನೇ. ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ, ಆರಾಧನೆ
ಪರಿಶುದ್ಧ ರಾಜ ನೀನೇ, ನಿತ್ಯ ದೇವರು ನೀನೇ, ಮಹಾಪರಿಶುದ್ಧ ರಾಜ ನೀನೇ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ಲೋಲಂ ದೇವನೇ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ಲೋಲಂ ದೇವನೇ, ಎಲ್ ಶಡಾಯ್ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಸರ್ವಶಕ್ತನೇ ಆರಾಧನೆ, ಎಲ್ ಶಡಾಯ್ ದೇವನೇ ಆರಾಧನೆ, ಸರ್ವಶಕ್ತನೇ ಆರಾಧನೆ, ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕರ್ತನೇ, ಸರ್ವಲೋಕವನ್ನು ಆಳ್ವವನೇ, ನೀ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕರ್ತನೇ, ಸರ್ವಲೋಕವನ್ನು ಆಳ್ವವನೇ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ ಶಡಾಯ್ ದೇವನೇ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ ಶಡಾಯ್ ದೇವನೇ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ ಶಡಾಯ್ ದೇವನೇ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ ಶಡಾಯ್ ದೇವನೇ. ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಸೇರಿ ನಮ್ಮ ಕರಗಳನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತಿ, ಓ ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ಲೋಲಂ ದೇವನೇ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ನೀ ಪರಿಶುದ್ಧ, ಎಲ್ಲೋಲಂ ದೇವನೇ, ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ, ಆರಾಧನೆ ಇಮ್ಮಾನುವೇಲ, ಶಕರದಲಗಡ ಲಿಖಿತ ನಮ್ಮ ರಹದುರು ಶಕರಗದಲ, ಲಿಖಿತ ನಮ್ಮ ಆರೋಹದುರು ಶಕರಬದಲ ರಿಗಡನ, ಲಿಖಿತ ನಮ್ಮ ರಾದು ಶಕರಹದನ ರಿಗಿಡಿನಿಯಾತರ. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக, ஓ அவர் வனாந்தரத்துல இருக்கிற அந்த இடத்துல அவர் ಇರಂಗಿ வந்தார். ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನಡೆಸೋದಕ್ಕಾಗಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಂಥ ಒಂದು ಪಾಲಯಕ್ಕೆ, ಅವರ ಸ್ಥಳಕ್ಕೆ ಆತನು ಇಳಿದು ಬಂದನು. ஹalleluya. கர்த்தர் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக என்று மோசே சொல்லும்போது, ಶತ್ರುಗಳು ಚದುರಿಸಲ್ಪಡುವಂತೆ ಮೋಶೆ ಹೇಳು, மோசே அப்படி சொல்லும்போது மோசேயாಗಿ ಹೇಳು, கர்த்தர் எழுந்தருளுவார். ಕರ್ತನು ಎದ್ದು ಹೇಳಿದನು, கர்த்தர் தன் ஜனங்கள் பட்சத்திலே அவர் எழுந்தருளுவார். ಕರ್ತನು ತನ್ನ ಜನರ ಪಕ್ಷದಲ್ಲಿ சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். ಶತ್ರುಗಳು ಚದುರಿಸಲ್ಪಡುವರು. ஆமென். இந்த ஒரு 7வது மாதத்தின் ஆரம்பத்திலே ಈ ಒಂದು 7ನೇ ತಿಂಗಳ நம்முடைய ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ பாளையங்களிலே, ನಮ್ಮ ಒಂದು ಪಾಳೆಯಗಳಲ್ಲಿ, நம்முடைய குடும்பங்களிலே, ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ, நம்முடைய சபையிலே ನಮ್ಮ கர்த்தர் ಸಭೆಯಲ್ಲಿ நடத்தும்படியா, ಕರ್ತನು ನಡೆಸುವಂತೆ, நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படியா, ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನಡೆಸುವಂತೆ, நம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படியா ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸುವಂತೆ அவர் எழுந்திருக்கிறார். ಅವರು ஓ ரபஹதர கடலரிகடனரா, சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள்.
ಶತ್ರುಗಳು ಚದುರಿಸಲ್ಪಡುವರು. இதுவரை கண்ட எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காண போவது கிடையாது. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಕಂಡಂತ ಐಗುಪ್ತ್ಯರನ್ನು ಇನ್ನು ಮುಂದೆ ನೀವು ಕಾಣುವುದಿಲ್ಲ. அவர்களை கர்த்தர் அழித்து போட்டார். ಅವರುಗಳನ್ನು ಕರ್ತನು இதுவரை கண்ட பிரச்சனைகளை நீங்கள் காண போவது கிடையாது. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಕಂಡಂತ ಹಾಗೆ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೀವು ಕಾಣುವುದಿಲ್ಲ. கோலியாத்தை போல நின்று பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்துகள் அவர்கள் இல்லை. ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಕಂಡಂತ ಗೋಲಿಯಾತ್, ಭಯ ಬೀಳಿಸಿದಂತ ಗೋಲಿಯಾತನು ಇನ್ನು ಮುಂದೆ ಆದನು ಇಲ್ಲ. உங்கள் பட்சத்திலே ಕರ್ತನು ನಿಮ್ಮ உங்களுக்காக ನಿಮಗಾಗಿ உங்களை நடத்தும்படியா எழுந்து ನಡೆಸುವಂತೆ நின்றிருக்கிறார். அப்படி வலது கரத்தை உயர்த்தி ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಬಲಗೈಯನ್ನು ಎತ್ತಿ, ஓ எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ಓ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿರಿ ದೇವರೇ. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ ಅಪ್ಪ. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்கப்பா. ಈ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿರಿ ಅಪ್ಪ. ஓ எங்கள் கண்மலையே, ನಮ್ಮ ಶರಣನೇ, எங்கள் சகாயரே, ನಮ್ಮ ಸಹಾಯಕನೇ, எங்கள் பலனே, ನಮ್ಮ ಬಲವೇ, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, ಬಲವಾಗಿರುವ நாங்கள் உம்மில் அன்பு கூர்வோம். ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸ್ತೇವೆ. எங்களை நடத்துகிறவரே, ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ, எங்களை விசாரிப்பவரே, ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವ, கண்ணின் மணி போல எங்களை பாதுகாப்பவரே, ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು எங்க ಕಾಯುವ கூட இருந்து நடத்துகிற தெய்வமே, ಜೊತೆಗಿದ್ದು ನಮ್ಮನ್ನು உமக்கு ನಡೆಸುವ நன்றி அப்பா. ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ. நன்றி தகப்பனே. ನಿಮಗೆ இந்த ಕೃತಜ್ಞತೆ. 7வது மாதத்திற்காக நன்றி. ಈ 7ನೇ ತಿಂಗಳಿಗಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ. நன்றி ஆண்டவரே. ಕೃತಜ್ಞತೆ இந்த ದೇವರೇ. காலை நேரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ எங்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಸಮರ್ಪಿಸಿ, எங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ಕುಟುಂಬವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ಸಭೆಯನ್ನು ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು நீர் ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரே. ಮಾಡಿ ನಡೆಸಿರಿ ದೇವರೇ. பலவீனமாய் இருக்கிறுடைய பலவீனங்கள் மாறி போகட்டும். ಬಲಹೀನತೆಯಾಗಿರುವಂತವರಿಗೆ ಬಲಹೀನತೆ புது பலன் கர்த்தர் தாரும். ಹೊಸ ಬಲ ಕರ್ತನು புது கிருபையை தாரும். ಹೊಸ ಕೃಪೆಯನ್ನು ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் புதிதானவைகளாய் இருக்கிறதே. ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನಿಮ್ಮ ಬಲವು ஓ ನೂತನವಾಗಿದೆ. ಶಕರಗ நன்றி அப்பா. புது பலனை தாங்க ஆண்டவரே. ಹೊಸ ಬಲವನ್ನು ಕೊಡಿರಿ ದೇವರೇ. சோர்வுகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ಸೋತು ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ಬದಲಾಯಿಸಿರಿ ದೇವರೇ. போதும் கர்த்தாவே போதும் என்று நிலைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ಕರ್ತನೇ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆಗಳು ಇರುವಂತ Let it miracle begin in the name of Jesus. அற்புதம் இயேசுவின் நாமத்தினாலே ஆரம்பமாவதாக. ಅದ್ಭುತಗಳು ಯೇಸುವಿನ கலபரஹதரகடலரகடல லேகேதினிமிஹதுரோ ஷகரகடலர. ஒரு விதை விதைக்கப்பட்டு ரொம்ப நாளா ஒண்ணுமே அங்க வரலன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல, ಒಂದು ಬೀಜ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟು ಬಹಳ ದಿವಸಗಳಾದರೂ ಆದರೂ ಏನು ಆಗಲೇ ಇಲ್ಲ ಎಂಬ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಆಲೋಚನೆ, ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் போதே ತವಕದೊಟ್ಟಿಗೆ ನೋಡುತ್ತಿರುವಾಗಲೇ அந்த இடத்தில் இருந்து ಆ ಸ್ಥಳದಿಂದ ஒரு துளிர் வருகிறது. ಅದರಲ್ಲಿ ಮೊಳಕೆ அவைகள் முளைத்து எழும்புகிறது. ಅದರಲ್ಲಿ ಮೊಳಕೆಯು அவைகள் ಮೊಳೆದು பச்சை ಒಡೆದು ಆಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. பசுமையாய் வளர்ந்து வருகிறது. ಹಚ್ಚ ಹಸುರಾಗಿ ಬೆಳೆದು ಬರ್ತಿದೆ. ஒருவேளை நீங்கள் இந்த 6 மாதங்களாய் பட்ட பிரயாசங்கள், ಒಂದು ವೇಳೆ 6 ತಿಂಗಳುಗಳ ಕಾಲ ನೀವು ಪಟ್ಟಂತ ಪ್ರಯಾಸಗಳು, நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் ನೀವು ನಿರೀಕ್ಷಿಸಿದಂತ ஒன்றுமே நடக்காததை போல தெரியும். ಏನು ನಡೆಯದ ಹಾಗೆ ಇದ್ದರೆ, ஆனால் ஆண்டவர் இந்த 7வது 6 மாதத்தின் ஆரம்பத்திலே இதை காண்பிக்கிறார். ಆದರೆ ದೇವರು 7ನೇ ತಿಂಗಳ ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அது முளைத்தெழும்புகிறது, ಅದು ಮೊಳಕೆ ಹೊಡೆದು துளிர் விடுகிறது, ಅದು துளிர் ಬಿಡ್ತಾ விடுகிறது, ಇದೆ, வளர்ந்து வருகிறது. ಅದು ಬೆಳೆದು ಬರುತ್ತಿದೆ. ஆரோனின் கோல் அப்படியாய் துளிர் விட செய்தவர். ಆರೋನನ ಕೋಲನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಚಿಗುರೊಡೆಯಲು வாதுமை பழங்களை அந்த ஒரு இரவிலே வர செய்தவர். ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿಯೇ ಅದು ಒಡೆದು ಅದು ಮೊಳಕೆ ಬಂದ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಬಿಡುವಂತೆ ಮಾಡಿದಂತ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்வேன்னு சொல்றார். ದೇವರು ನಿಮ್ಮ இந்த ಜೀವಿತದಲ್ಲಿ மாதத்துல ಮಾಡ್ತೇನೆ கர்த்தர் செய்வேன்னு சொல்றார். ಕರ್ತನು ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ இந்த மாதத்துல செய்வேன்னு சொல்றார். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ஓ வலது கரத்தை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்களேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, ಕೃತಜ್ಞತೆ, நன்றி ஆண்டவரே. ಕೃತಜ್ಞತೆ ஒரு ದೇವರೇ. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ அப்படியே சொல்லலாம், ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஒப்பு ಹಾಗೆ கொடுக்கிறோம். ಹೇಳೋಣ, ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ 140 கோடி ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 140 ಕೋಟಿ ಜನರನ್ನು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ எங்களுடைய தலைவர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ನಾಯಕರುಗಳನ್ನೆಲ್ಲ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. புதிய தலைவர்களை தந்தீங்க, நன்றி அப்பா. ನೂತನ ನಾಯಕರುಗಳನ್ನು ಕೊಟ್ಟು
புதிய கேபினெட் மினிஸ்டர்களை கர்த்தர் தந்தீங்க, நன்றி அப்பா. ಹೊಸ ಕ್ಯಾಬಿನೆಟ್ ಅಪ್ಪ ಮಿನಿಸ್ಟರ್ಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ. எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ಎಲ್ಲರಿಗೂ ನಿಮ್ಮ ಜ್ಞಾನವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿರಿ. எல்லாருக்கும் உம்முடைய கிருபை உண்டாகட்டும். ಎಲ್ಲರಿಗೂ ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಉಂಟಾಗಲಿ. ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய திட்டங்களை அவங்க போடட்டும்பா. ಜನರಿಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತ ಯೋಜನೆಗಳನ್ನು எங்கள் தேச ஜனங்கள் சமாதானமாய் வாழட்டும். ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿರುವವರು ಸಮಾಧಾನದಿಂದ ಜೀವನ ಮಾಡಲಿ. எங்கள் ஜனங்கள் சமாதானமாய் வாழட்டும். ನಮ್ಮ ಜನರು ಸಮಾಧಾನದೊಂದಿಗೆ எங்கள் தேசம் முழுவதும் உம்முடைய சுவிசேஷம் பரவட்டும்பா. ನಮ್ಮ ದೇಶ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸುವಾರ್ತೆಯ இந்திய தேசத்தில் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். ದೇಶದಲ್ಲಿ தேசமா எங்க கர்நாடக மாநிலத்தில் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ஓ பெங்களூர் பட்டணத்தில் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಉಂಟಾಗಲಿ. சொல்லுங்க, வலது கருத்தை உயர்த்தி ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ಎಲ್ಲರ ಬಲಗೈಯನ್ನು ಎತ್ತಿ ದೇವರೇ ಆಗಿ ஆண்டவரே எங்கள் சபையை கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. ದೇವರೇ ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನು இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲ ಆರಾಧನೆಗಳ ಕರ್ತನೇ ಜವಾಬ್ದಾರಿ. இந்த மாதத்துல நடக்கிற ஆரம்பிக்கிற இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ಈ ವಾರದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಡುವಂತ 40 ದಿನದ ಉಪವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಾರಂಭದಿಂದ ಅಂತ್ಯದವರೆಗೂ ಅಪ್ಪ நீங்க ஆளுகை செய்து நடத்துங்க ஆண்டவரே. உங்க ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. உம்முடைய கண்ட்ரோலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಹತೋಟಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ இந்த மாதம் முழுவதும் குறைவில்லாம நடத்துங்க. ಈ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಯಾವುದೊಂದು ಕೊರತೆ சபைக்கு ஒரு சொந்த இடத்தை கொடுங்க ஆண்டவரೇ. ಸಭೆಗೆ ಸ್ವಂತ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಿರಿ ದೇವರೇ. நாங்க வந்து விடுதலையோடு ஆராதிப்பதற்கு, ನಾವು ಇನ್ನು ಬಿಡುಗಡೆಯೊಟ್ಟಿಗೆ எல்லாருமே வருவதற்கு ஏற்ற ಎಲ್ಲರೂ ಬರುವುದಕ್ಕೆ ತಕ್ಕ ஒரு நல்ல இடத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಳವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಿರಿ ಅಪ್ಪ. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ಆಳ್ವಿಕೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ನಿಮಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தினால் ಯೇಸುವಿನ ನಾಮ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆமென். நாம் நின்று கொண்டிருக்கும் போதே ನಾವು ನಿಂತಿರುವಾಗ நம்முடைய சத்திய வேதத்தை ನಮ್ಮ எடுத்துக்கொள்வோம். ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் இந்த மாதத்திற்கு என்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ಕರ್ತನು ಈ ತಿಂಗಳಿಗೆ ಎಂದು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ஆமென். ವಾಗ್ದಾನವನ್ನು ஒவ்வொரு ನಾವು ಸೇರಿ மாதமும் நாம தேவ சமூகத்திலிருந்து கர்த்தர் அந்த மாதத்திற்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம ஏக்கத்தோடு நாம பார்க்கிறோம். ಪ್ರತಿಯೊಂದು ತಿಂಗಳು ದೇವರು ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಂದು ತವಕದೊಟ್ಟಿಗೆ ಅದನ್ನ ನೋಡಿ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರ್ತೇವೆ. ஆமென். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ಒಂದೊಂದು ತಿಂಗಳು ಕರ್ತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದರು. நமக்கான ரேமா வேர்டை ஒவ்வொரு மாதமும் நமக்கு கொடுக்கிறார். ಕರ್ತನು ನಮಗಾಗಿರುವಂತ ರೇಮಾ ವಾರ್ತೆಯನ್ನ ನಮಗಾಗಿ ದೇವರು ஆமென். ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த ஒரு மாதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தை நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார். ಈ ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಕರ್ತನು ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಮಗೆ ஆமென். ನೆನಪುಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஆதியாகமத்தின் புத்தகம் ಆದಿಕಾಂಡದ 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 1லிருந்து 4வது வசனம் வரை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1ರಿಂದ 4ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ இது ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ கர்த்தர் நமக்கு ಓದುತ್ತಿದ್ದೇವೆ. இந்த மாதத்திற்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தம். ಕರ್ತನು ನಮಗೆ ಈ ತಿಂಗಳಿಗೆ ಎಂದು ಕೊಟ್ಟಿರುವಂತ ವಾಗ್ದಾನ. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரை. ಆದಿಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ ஆமென். 4ನೇ சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? ಓದೋಣವಾ? தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டன. வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக் கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. ஆமென். நாம் எப்படி உட்கார்ந்து கொள்ளலாம்? ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த ஒரு 7வது மாதத்திற்கென்று நினைவுபடுத்தின ஒரு வார்த்தை ஆதியாகமம் 8:1. ಕರ್ತನು ಈ 7ನೇ ತಿಂಗಳಿಗಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿ ನೆನಪು ಮಾಡಿದಂತ ವಾಕ್ಯ ಆದಿಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 4ನೇ தேவன் நோவாவையும் அவனுடனே கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ಕರ್ತನು ನೋಹನನ್ನು ಅವನ ಸಂಗಡ ನಾವೆಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲಾ ಮೃಗಗಳನ್ನು ಎಲ್ಲಾ ಪಶುಗಳನ್ನ ನೆನಪಿಗೆ ತಂದುಕೊಂಡು ஆமென். ಆಮೆನ್. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார்.
ದೇವರು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಗಾಳಿಯನ್ನು அப்பொழுது ಬೀಸುವಂತೆ ஜலம் ಮಾಡಿದನು. அமர்ந்தது. ಆಗ ನೀರು ತಗ್ಗಿತು. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் அதை கொடுத்த போது ಈ ತಿಂಗಳಿಗೆ ದೇವರು ವಾಕ್ಯವನ್ನ ಕೊಟ್ಟಾಗ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ನನಗೆ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. அது 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 அதுக்கு அது அதுக்கப்புறம் தான் அதை டிக் பண்ணி அதை தோண்டி தோண்டி இன்னும் கொஞ்சம் ஆழம் போகும்போது தான் எப்படியெல்லாம் ஒரு கிளாரிட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்றது தெரிய ஆரம்பித்தது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟ ಮೇಲೆ ನಾನು ಅದನ್ನು ತೋಡುತ್ತಾ ಇನ್ನೂ ಆಳವಾಗಿ ಧ್ಯಾನಿಸುತ್ತಿರುವಾಗಲೇ ಆಗ ತಿಳಿಯಿತು ದೇವರು ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳನ್ನು இந்த இடத்துல நடக்கிற நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಘಟನೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. பிரளயம் ஒரு பெரிய மழை வந்து வெள்ளம் வந்து முழுவதும் பூமியே முழுகி விட்டது. ಇಲ್ಲಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಳಯ ಬಂದು ಸಂಪೂರ್ಣವಾದ ಭೂಮಿಯೇ ಮುಳುಗಿ ಬಿಟ್ಟಿತು. நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் சில குறிப்பிட்ட மிருகங்களையும் ஆண்டவர் எதில பாதுகாக்கிறாரு? ನೋಹನನ್ನು, ಮೃಗಗಳನ್ನು, ಪಶುಗಳನ್ನು, ನಿರ್ದಿಷ್ಟವಾದ ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಂರಕ್ಷಿಸುತ್ತಿದ್ದಾರೆ? பேழையில ஆண்டவர் பாதுகாக்கிறார். ನಾವೆಯಲ್ಲಿ ಸಂರಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. இப்போ அந்த பேழை இருக்கும்போது ಈಗ ಆ ನಾವೆಯು ಇರುವಾಗ இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ವಾಕ್ಯವು ಹೀಗೆ ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ನೋಡ್ರಿ. Then God remembered Noah. தருவாய தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார். அது மட்டும் இல்ல, and living things and all animals that were with him in the ark, அவனோடு கூட இருந்த சகல மிருகங்களை நினைத்து ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு? ತರುವಾಯ ದೇವರು ನೋಹನನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡ್ರು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವನ ಸಂಗಡ ನಾವೆಯಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲಾ ಮೃಗ ಪಕ್ಷಿ ಜೀವಿಸುವಂತ ಎಲ್ಲಾ ಪ್ರಾಣಿಗಳನ್ನು உடனே அவர் காற்றை வீச பண்ணினார். ತಕ್ಷಣ ದೇವರು ಗಾಳಿಯನ್ನು ಬೀಸುವಂತೆ ಮಾಡಿದರು. ಅದು ಮುಳುமையாக அந்த பூமியில் இருந்த தண்ணீரையே வற்றி போகும்படியாக ஒரு அற்புதம் செய்தார். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಭೂಲೋಕದ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ನೀರು ತಗ್ಗಿ ಹೋಗುವಂತೆ ಬತ್ತಿ ಹೋಗುವಂತೆ ಇದೆಲ್ಲ ಆಂಡவர் நினைவுபடுத்தின ஒரு காரியம் என்னன்னா, ದೇವರು ಇಲ್ಲಿ ನೆನಪು ಮಾಡಿಸಿದಂತ ಕಾರ್ಯ ಏನಂದರೆ, remembered Noah. ದೇವರು ನೋಹನನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡರು. Hallelujah. Hallelujah. God remembered. ದೇವರು ನೆನಪು ಮಾಡಿ நினைவு கூறும் தெய்வம். ನೆನಪು ಮಾಡಿ Hallelujah. நினைவு கூறும் தெய்வம். ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು. ஆமா, நான் நினைச்சேன் ஒருவேளை நோவா நினைச்சாரு போல, ஐயோ ஆண்டவர் பேழைய செய்ய சொன்னாரு, செஞ்சு முடிச்ச உடனே மழை வந்துருச்சு, இந்த 40 நாளா ஒண்ணுமே தெரிய மாட்டேனுதே, ஆண்டவர் ஒருவேளை மறந்துட்டாரா அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ಈ ನಾವೇನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಮಾಡಿ ಈ ರೀತಿ ಇರುವಾಗ ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರ, ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಕೈ ಬಿಟ್ರ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡರು. அவர் நார்மலா சமுத்திரத்தை பார்த்திருப்பாரு, கடலை பார்த்திருப்பாரு. ಸಾಧಾರಣವಾಗಿ ನೋಹನು ಸಮುದ್ರವನ್ನು ನೋಡಿರ್ತಾರೆ, ಕಡಲನ್ನ ನೋಡಿರ್ತಾರೆ. சமுத்திரத்துல இருக்கிற தண்ணீர் குறையாது, அப்படியே தான் இருக்கும். ಸಮುದ್ರದಲ್ಲಿರುವಂತ ನೀರು ಕೊರತೆ ಆಗುದಿಲ್ಲ, ಅದು ಹಾಗೆ இப்போ பூமி முழுவதுமா தண்ணியாச்சு. இப்போ அவருக்கு வந்து என்ன நம்பிக்கை இருந்திருக்கு, இது என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே. ಈಗ ನೋಡಿದ್ರೆ ಭೂಮಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೀರು ತುಂಬಿಕೊಂಡಿದೆ, ಇವಾಗ ಏನು ನಡೀಲಿಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಪ್ರಶ್ನೆ ಹುಟ್ಟಿರುತ್ತದೆ. பேழை வந்து யாராலும் நடத்தப்பட முடியாது. ಈ ನಾವೆಯನ್ನ ಯಾರಿಂದಲೂ ನಡೆಸಲ್ಪಡಲು ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. நம்ம நார்மலா கப்பல் எல்லாம் பார்த்தா அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அத வந்து ಸಾಧಾರಣವಾಗಿ ನಾವು ಹಡಗನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಅಥವಾ ದೋಣಿಯನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಅದನ್ನ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಂಟ್ರೋಲ್ ಇರುತ್ತದೆ. இந்த ஒரு பேழையை அவங்க யாரும் கண்ட்ரோல் ஓட்ட முடியாது. ಈ ಒಂದು ನಾವೆಯನ್ನ ಯಾರಿಂದಲೂ ಓಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அது ஆண்டவர் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ಅದು ದೇವರು ಮಾತ್ರವೇ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು. இல்லனா இந்த தண்ணி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ಇಲ್ಲದಿದ್ರೆ ನೀರು ಅದನ್ನ ಹತೋಟಿಗೆ இத நீங்க கற்பனையில கொண்டு வந்து பாருங்க. ಇದನ್ನ ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನೋಡ್ರಿ. தண்ணியில ಭಯಂಕರವಾದ ನೀರಿನಲ್ಲಿ நின்று கொண்டிருக்கிறது. ನಾವೆಯು அது வடக்கு போகுமா, தெற்கு போகுமா, மேற்கு போகுமா, கிழக்கு போகுமான்னு தெரியல. ಅದು ಪೂರ್ವಕ್ಕೆ ಹೋಗ್ತದಾ, ಪಶ್ಚಿಮಕ್ಕೆ ಹೋಗ್ತದಾ, ಉತ್ತರಕ್ಕೆ, ದಕ್ಷಿಣಕ್ಕೆ ಹೋಗ್ತದಾ இருக்கிற இடத்திலேயே சுத்திட்டு இருக்குமான்னு தெரியல. ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಸುತ್ತಾ ಇರ್ತದಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವರ ಮನநிலை எப்படி இருந்திருக்கும், ಅಲ್ಲಿ ಮನಸ್ಥಿತಿ ಹೇಗೆ அந்த இடத்துல God remembered Noah. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನೋಹನನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡರು. ನೋವಾவையும் அவனோடு கூட இருந்த சகலவற்றையும் அவர் நினைவு கூர்ந்தார். ಅಲ್ಲಿ ನೋಹನನ್ನ ಅವನ ಸಂಗಡ ಇದ್ದಂತ ಎಲ್ಲರನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡರು. உடனே ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் காற்றை வீச பண்ணினார். ತಕ್ಷಣ ಒಂದು ಗಾಳಿಯನ್ನು ಬೀಸುವಂತೆ ಮಾಡಿದರು. ಜಲಂ ಅಮರ್ந்தது. ಅಲ್ಲಿರುವಂತ ನೀರು ತಗ್ಗಿತು. Amen. God who remember us. Amen. ದೇವರು ಅವರನ್ನು நினைவு கூறுகிற தெய்வம். ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು. பக்கத்துல பாருங்க, அவர் நம்ம நினைவு கூறுகிற தெய்வம். பக்கத்துல ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು. அதனால இந்த ஒரு மாதத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? ಆದ್ದರಿಂದ ಈ ಒಂದು ತಿಂಗಳನ್ನ ನಾವು ಏನಂತ ಹೇಳ್ತೇವೆ? ஜெகோவா ஜஹார் அப்படின்னு சொல்றோம். ஜெகோவா ஜஹார். ஜஹார். ஜஹார் சொல்லுங்க பார்க்கலாம், என்னது?
ಜೆಹೋವಾ ಜಹಾರ್. இது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ಈ ಒಂದು ಹೆಸರು ನೀವು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿರುವುದಿಲ್ಲ. ಜೆಹೋವಾನ್ ಕೇಳಿಪಟ್ಟಿருக்கீங்க, ஜஹார் அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ಜೆಹೋವಾ ಕೇಳಿರ್ತೀರಾ, ಜಹಾರ್ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿರುವುದಿಲ್ಲ. ஜஹார் அப்படினா ಜಹಾರ್ ಎಂಬುದರೆ ஜஹார், ಜಹಾರ್ ಅಂದ್ರೆ ஜஹார், ஜஹார் அப்படினா ಜಹಾರ್ ಅಂದ್ರೆ அப்படினா என்ன அர்த்தம்? ಏನು ಅರ್ಥ? டு ரிமெம்பர், நினைவு கூறுகிற, ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ, ரீகால் பண்ணிக்கிற, அதை மறுபடியும் நினைத்து கொள்ளுகிற, ಮತ್ತೆ ಮೆಲುಕು ಹಾಕುವಂತ ಅಥವಾ ನೆನಪು ஒரு ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ, காரியத்தை செய்யும்படியாக அதை நினைவு கூர்ந்து அதை மறுபடியுமாய் வருகிற, ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವಂತೆ ಅದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡು ಪುನಃ ಮಾಡುವಂತೆ, thoughtfully நினைவு முழுவதுமாய் நிரப்பி வைத்திருக்கிற, ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡಿರುವಂತ, இது எல்லா அர்த்தத்துல அந்த வார்த்தை ಈ சொல்லப்பட்டிருக்கிறது. ಎಲ್ಲ ಅರ್ಥದೊಟ್ಟಿಗೆ ಆ ಒಂದು ಪದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟದೆ. ஜெகோவா ஜஹார், ಜೆಹೋವಾ ಜಹಾರ್. month of July, ஜெகோவா ஜஹார். ಈ ಮಂತ್ ಆಫ್ ಜುಲೈ ನಲ್ಲಿ ಜೆಹೋವಾ ಜಹಾರ್. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ಎಲ್ಲರೂ ஜெகோவா ಸೇರಿ ಹೇಳೋಣ, ஜஹார். ஜஹார். ஆமா, இது நம்ம இந்த முஸ்லிம் பேர் மாதிரி தான் தெரியும், இருந்தாலும் அப்படிதான் தெரியும் இருக்கும் நமக்கு. ஓகே, ஜெகோவா ஜஹார். ஓகே, ஜெகோவா ஜஹார்னா என்ன? ಜೆಹೋವಾ ಜಹಾರ್ ಅಂದ್ರೆ ಏನು? ரிமெம்பர் us. ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಯೆಹೋವಾ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். ಯೆಹೋವಾ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು இந்த ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು. நம்ம வாசித்த இடத்துல காட்னு வருது. காட்னா எலோஹிம். ನಾವು ಓದಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಗಾಡ್ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಬರುತ್ತದೆ, ಅದು ಎಲೋಹಿಮ್. காட் அப்படின்ற வார்த்தை வந்து எலோஹிம். எலோஹிம்னு சொன்னா நம்ம எலோஹிம் ஜஹார்னு கூட சொல்லலாம். ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದೇ ಅಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದು. ಎಲೋಹಿಮ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಅನ್ನೋದಕ್ಕೆ ಎಲೋಹಿಮ್, ಎಲೋಹಿಮ್ ಜಹಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ನಾವು அப்படி ಉಚ್ಚರಿಸಬಹುದು. சொன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்படின்னா ஜெகோவா ஜஹார்னா தான் நமக்கு கரெக்டா புரியும். ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರೆ ನಮಗೆ ಗೊಂದಲ ಆಗ್ತದೆ. ಜೆಹೋವಾ ஏன்னா ಜಹಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ எலோஹிம் கூட ಸರಿಪಡಿಯಾಗುತ್ತೆ. நம்ம எதை சேர்த்தாலும் நமக்கு ஒரு குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியும். ಜೆಹೋವಾ ಇದರೊಟ್ಟಿಗೆ எலோஹிம் ಎಲೋಹಿಮ್ ಒಟ್ಟಿಗೆ ಯಾವುದನ್ನ ಸೇರಿಸದೆ ನಾವು ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ யெகோவா கூட சேர்த்துட்டா நமக்கு ஃப்ளூயன்ஸா வந்துரும். யெகோவா ஈரே, யெகோவா சமா, யெகோவா ஜஹார் அப்படின்னு வந்துரும் நமக்கு. ಯೆಹೋವಾ ಎಂಬುದನ್ನು ಸೇರಿಸಿ ಬಿಟ್ರೆ ಅದು ಯೆಹೋವಾ இதுல ಈರೆ, ಯೆಹೋವಾ இது ಜಹಾರ್ கிட்டத்தட்ட ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತದೆ. 250 டைம் மேல பழைய ஏற்பாட்டுல வருது. 250 ಬಾರಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ இது ಹಳೆಯ ஆண்டவர் ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ வந்து ಬರ್ತದೆ. நினைவு கூறுகிறார். ಇಲ್ಲಿ ನೆನಪು அவர் ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ரீகால் பண்ணி கொள்ளுகிறார். ಅವರು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. நோவாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்து உடனே ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்றார். ನೋಹನನ್ನು ದೇವರು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡು உடனே ತಕ್ಷಣ காற்றை ಕೆಲಸವನ್ನು வீச ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பண்ணி ತಕ್ಷಣ ಗಾಳಿಯನ್ನು ஆண்டவர் ಬೀಸುವಂತೆ அந்த ಮಾಡಿ ஒரு தண்ணீரை வற்றி போக பண்ணுகிறார். ದೇವರು ಆ ನೀರನ್ನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. அவர் நினைவு கூறுகிற ಅವರು தெய்வம். ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ஆமென். ದೇವರು. அவர் உங்களை நினைவு ಅವರು கூறுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೆನಪು இந்த ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. மாதத்துல கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೆನಪು அத ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. குறித்து அவர் ரொம்ப யோசனை பண்ணியிருக்கலாம். நோவா, நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒருவேளை நம்ம அந்த சூழ்நிலையில இருந்திருந்தா ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಈ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದರೆ ನೋಹನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ அவனுடைய மனநிலை ಚಿಂತಿಸಿರಬಹುದು. இதோட முடிஞ்சிருமா, இவ்வளவுதானா வாழ்க்கை, பலவித யோசனைகள் ஓடி இருக்கும். ಅದು ಹೀಗೆ ಮುಗ್ದು ಹೋಗ್ಬಿಡ್ತದ, ಇಷ್ಟೇನ ನಮ್ಮ ಜೀವಿತ, ಹೀಗೇನ ಹಲವು ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದಿರುತ್ತದೆ. God remember. ಆದರೆ ದೇವರು அவர் ನೆನಪು நினைவு ಮಾಡಿಕೊಳ್ಳುವ- கூறுகிறவர். ದೇವರು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ஹalleluya. பைபிள்ல நிறைய பேர் வந்து ஆண்டு நினைவு கூர்ந்ததை நம்ம பார்க்க முடியும். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದನ್ನ ನಾವು ಇವನ್ ನೋಡಬಹುದು. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு நினைவு கூறுகிறார். ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ದೇವರು ನೆನಪು புதிய ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஏற்பாடுல 38 வருஷமா அந்த பெதஸ்தா குள்ள எப்பப்பா தூதர் வந்து கலக்குவாருன்னு வெயிட் பண்ணியிருந்த அவனை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவனை இப்ப சுகப்படுத்துகிறார். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ 38 ವರ್ಷದಿಂದ ಇದ್ದಂತ ಆತನ ಬೆದೆತ್ಸೋ ಕೊಳದಲ್ಲಿ ಯಾವಾಗ ನೀರು ಕಲಕಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಇದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ದೇವರು ನೆನಪು ஆண்டவர் ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எல்லா நினைவு கூர்ந்து அற்புதம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ಹೀಗೆ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡು பாருங்க, ಮಾಡುವುದನ್ನ அவர் ನಾವು நினைவு ನೋಡಬಹುದು. கூர்ந்த உடனே அந்த இடத்துல பாருங்க வசனத்தை. ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, 8வது ದೇವರು ನೆನಪು அதிகாரம் ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದ ತಕ್ಷಣ ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ 2வது வசனம், 2ನೆಯ ವಾಕ್ಯ, ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைப்பட்டனை. ஸ்டாப். ಭೂಮಿಯ ಕೆಳಗಿರುವ ಸಾಗರದ ಸೆಲೆಗಳು ಆಕಾಶದ ತೂಬುಗಳು ಮುಚ್ಚಿ ಹೋದವು. ஸ்டாப். ஆண்டவர் நிறுத்திட்டார். ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ರು வானத்தின் ದೇವರು. மழையும் நின்று போயிற்று. ಆಕಾಶದಿಂದ ಮಳೆಯು ನಿಂತು ಹೋಯಿತು. இப்போ அது ஸ்டாப் ஆன உடனே 3வது வசனம், ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் டே பை டே
குறைந்து கொண்டே வந்தது. ಮೂರನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಭೂಮಿಯ ಮೇಲಿದ್ದಂತ ನೀರು ದಿನ ದಿನಕ್ಕೆ ಕಡಿಮೆ ಆಗುತ್ತಾ எத்தனை நாளுக்கு அப்புறம் 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. ಎಷ್ಟು ದಿನಗಳ ನಂತರ 150 ದಿನಗಳಾದ ಮೇಲೆ நாலாவது வசனம் ನೀರು பாருங்க, ಕಡಿಮೆ ಆಯಿತು. பியூட்டியான 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು நாலாவது ನೋಡಿದ್ರೆ வசனம் 7ஆம் மாதம் 7ನೇ ತಿಂಗಳಿನ 17ஆம் தேதியிலே 17ನೆಯ ದಿನದಲ್ಲಿ பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. ನಾವೆಯು ಅರಾರಾಟ್ ಸೀಮೆಯ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ನಿಂತಿತ್ತು. ஆமென். இது எத்தனாவது மாதம்? ಇದು ಎಷ್ಟನೆಯ ತಿಂಗಳು? 7th month. 7ನೆಯ ತಿಂಗಳು. 7ஆம் மாதம் 7ನೆಯ ತಿಂಗಳು அரராத் மலை. ಅರಾರಾಟ್ ಬೆಟ್ಟ. ஹalleluya. Hallelujah. இது வரைக்கும் சுக்கான் இல்லாம அப்படினா அது கண்ட்ரோல் இல்லாம சுத்திட்டே இருந்த பேழை ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಚುಕ್ಕಾಣಿ ಇಲ್ಲದೆ ಅಲೆದಾಡುತ್ತಿದ್ದಂತ ಒಂದು இந்த 7வது மாதத்துல ಈ ಒಂದು 7ನೆಯ ತಿಂಗಳಲ್ಲಿ அரராத் என்கிறதான மலைகளின் மேலே அது வந்து தங்குகிறது. ஸ்டாப் ஆச்சு. ಅರಾರಾಟ್ ಸೀಮೆಯ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತದೆ. தேவன் நினைவு கூறுகிறார். ದೇವರು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எப்படி நடக்குமோ என்ன நடக்குமோ சுத்தி வந்துட்டு இருக்குதே நம்ம நினைக்கிறோம். ಏನು ನಡೆಯುತ್ತದೋ ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತದೋ ಸುತ್ತಿ ಬರ್ತಾ தேவன் நினைவு கூறுகிறதுனால இந்த மாதத்திலே ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ பேழை நிற்கிறது. ನಾವಿಯು ನಿಲ್ಲಲ್ಪಡುತ್ತದೆ. எங்கே நிற்கிறது? ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ? உறுதியான அரராத் மலை மேலே நிற்கிறது. ಒಂದು ಅರಾರಾಟ್ ಸೀಮೆಯ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. 7வது மாதம் இந்த 2024ல 2024ನೇ 7ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ இந்த ஒரு நாவே இந்த ஒரு அரராத் மலையிலே நிற்கிறது. ಈ ಒಂದು ಅರಾರಾಟ್ ಪರ್ವತಗಳಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. அரராத்னா என்ன தெரியுமா? அதனுடைய அர்த்தம் அதனுடைய மீனிங் கர்ஸ் ரிவர்ஸ்ட், சாபம் தலைகீழாக மாறுகிறதுன்னு சொல்லி அர்த்தம். ಅರಾರಾಟ್ ಎಂಬ ಆ ಪದಕ್ಕೆ ಅರ್ಥ ಶಾಪವು ತದ್ವಿರುದ್ಧವಾಗಿ ಅದಲು ಬದಲಾಗಿ ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. இப்படி நாம நினைச்சோம்னா எல்லாமே தலைகீழா மாற போகுது. ಎಲ್ಲವೂ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆ? தலைகீழாய் மாற போகிறது. ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஆண்டவர் சகலவற்றையும் மாற்ற போகிறார். ஆமென். ದೇವರು ಸಕಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. பல விதமான சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ಹಲವು ವಿಧವಾದ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ பல வித ಬಂದಿರಬಹುದು. பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். ಹಲವು ವಿಧವಾದ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು இவைகளின் நடுவிலே நினைவு கூறுகிற தெய்வம் இந்த மாதத்திலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நம்மை நினைவு கூறுகிற தெய்வம். ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ So you remember us. இன்னொரு வார்த்தையில சொல்லும்போது மைண்ட்ஃபுல்னஸ், அவருடைய மனது பூரா, அவருடைய மனது முழுவதுமாக நம்மை குறித்த நினைவு நிறைந்திருக்கிறது. ಅವರ ಮನಸ್ಸಿನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅವರ ಆಲೋಚನೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನೇ ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು. நம்ம நினைக்கிறோம் இந்த சூழ்நிலை எப்படி மாறும், சுத்திட்டே இருக்குது, ஒரு முடிவில்லாம இருக்குது. ಅಯ್ಯೋ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಈ ಸನ್ನಿವೇಶ ಎಲ್ಲ ಹೇಗೆ ಬದಲಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನೇ ஆண்டவர் நினைவு கூர்ந்த உடனே அதற்கான ஆக்ஷனை எடுக்கிறார். இமிடியேட்டா அதற்கான ஒரு பரிகாரத்தை செய்கிறார். ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದ ತಕ್ಷಣವೇ ಅದಕ್ಕಿರುವಂತ உடனே அதை நிறுத்த செய்கிறார். ತಕ್ಷಣ ಅದನ್ನು ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. உடனே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். ತಕ್ಷಣ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, the God who remember you. பக்கத்துல இರೋನ್ನ ನೋಡಿ ದೇವರು உங்களை நினைவு கூறுகிற தெய்வம். ನಿಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು ஜெகோவா ஜஹார். ಜೆಹೋವಾ ಜಹಾರ್. ஆமென் சொல்லுங்க, ஜெகோவா ஜஹார். ಜೆಹೋವಾ ಜಹಾರ್ உங்களை நினைவு கூறுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೆನಪು ஆமென். உங்கள் குடும்பத்தை நினைக்கிறார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ನೆನಪು உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைக்கிறார். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯವನ್ನು ஆமென். உங்களுடைய குடும்பத்தின் சகல காரியங்களை நினைக்கிறார். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರು ನೆನಪು அப்படினு சொன்னாலே 7 அப்படினு சொன்னாலே 7 ಅಂದರೆ அவர் 7 என்ற வார்த்தையினாலே பரிபூர்ணன்னு சொல்லி அர்த்தம். the fullness. 7 ಎಂಬ ಆ ಪದಕ್ಕೆ ಪರಿಪೂರ್ಣ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. இந்த பரிபூரண மாதத்திலே ಈ ಪರಿಪೂರ್ಣವಾದ ತಿಂಗಳಲ್ಲಿ ஜெகோவா ஜஹாராக உங்களை நினைவு கூர்ந்து நடத்துகிறார். ಕರ್ತನು ಜೆಹೋವಾ ಜಹಾರ್ ಆಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆமென். கர்த்தர் நினைக்கும் போது ಕರ್ತನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವಾಗ என்ன நடக்கும், ಏನು ನಡೆಯುತ್ತದೆ, என்ன நடக்கும்ன்றதை நம்ம சீக்கிரம் பார்க்க போறோம். ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ ಅದು ಬೇಗವಾಗಿ ನೋಡೋಣ. முதலாவது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 1:11. 1 சாமுவேல 1:11. ஆமென். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன் என்று அன்னாள் இந்த இடத்துல ஜெபம் பண்றாங்க. ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನೇ,
ಯೆಹೋವನೇ, ನಿನ್ನ ದಾಸಿಯ ದುಃಖವನ್ನು ಪರಾಮರಿಸು, ನನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸದೆ ಕನಿಕರವಿಟ್ಟು ನನಗೊಬ್ಬ ಮಗನನ್ನು ಕೊಡಬೇಕು, ಅವನು ಜೀವದಿಂದಿರುವ ತನಕ ನಿನ್ನವನಾಗೆ ಇರುವ ಹಾಗೆ ನಿನಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿ ಕೊಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹನ್ನಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಳೆ. நினைக்கும் போது ಕರ್ತನು அப்படின்னா இந்த மாதத்துல கர்த்தர் நினைவு கூறுவேன்னு சொல்லி இருக்கிறார். ದೇವರು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನೆನಪು ಮಾಡಿ அவர் ஒருத்தரை நினைவு கூறும்போது ದೇವರು ಒಬ್ಬರನ್ನು என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ಏನು ನಡೆಯುತ್ತದೆ முதல்ல இந்த இடத்துல அன்னாளுடைய வாழ்க்கை இந்த இடத்துல பார்க்கும்போது ಮೊದಲನೇದಾಗಿ ಹನ್ನಳ ಜೀವಿತವನ್ನ ಇಲ್ಲಿ ನೋಡಿದರೆ அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது இந்த இடத்துல பார்க்கிறோம். ಹನ್ನಳಿಗೆ ಮಗುವಿಲ್ಲದೆ ಇರುವಂತದನ್ನ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. குறை, அது அவங்க வாழ்க்கையில ஒரு குறையா இருக்குது. ಅದು ಆಕೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆಯಾಗಿದೆ. அவங்களுக்கு எந்த குறையுமே இல்ல. ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ನೋಡಿದರೆ ಬೇರೆ ಯಾವುದೊಂದು ಕೊರತೆಯೂ ಆಕೆಗೆ ಇಲ್ಲ. கணவன் நல்லா பாத்துக்கிறாரு, அவங்களுக்கு நல்ல விசாரிப்பு இருக்குது, நல்ல அன்பான கணவன், நல்ல குடும்ப என்ವೈರನ್ಮೆಂಟ್ எல்லாம் நல்லா இருந்தாலும் ಆಕೆಯ ಗಂಡನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಒಂದು ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವಂತ ಗಂಡನು, ಸುತ್ತಲೂ ಆ ವಾತಾವರಣವು ಆಕೆಗೆ ಎಲ್ಲವೂ ತುಂಬಿದ ಹಾಗೆ ಇದೆ. ஒரு குறைவு இருக்கிறது. ಆದರೆ ಆಕೆಯ ಬಳಿ ಒಂದು ಕೊರತೆ ಇದೆ. அப்படினா குழந்தை இல்ல. ಆಕೆ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಗು ದೇವ ಇಲ್ಲ. ಸಮೂಹದಲ್ಲಿ போய் ದೇವರ ಸನ್ನಿಧಿಗೆ தேவனை ಹೋಗಿ பார்த்து ஜெபம் பண்ணும்போது ದೇವರನ್ನು ನೋಡಿ remember me o lord, என்னை நினைவு கூரும் தெய்வமே, என்னை நினைத்தருளும் கர்த்தாவே ದೇವರೇ என்று அவள் ஜெபம் பண்ண போது ಹಾಗೆಂದು ಹೇಳಿ ಆಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಮೇಲೆ பொருத்தனை செய்து அவள் ஜெபிக்கிறாள். ಅರಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾಳೆ, குறிப்பிட்டு ஜெபிக்கிறாள். ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾಳೆ. ஆண்டவர் அவளுடைய குறைவை மாற்றுகிறார். ದೇವರು ಆಕೆ ಇದ್ದಂತ ಕೊರತೆಯನ್ನು ஹalleluya, ஆமென். கர்த்தர் நினைவு கூறும்போது ಕರ್ತನು உங்களுக்கான குறைவு என்ன இருக்கிறதோ அதை நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். ನಿಮಗಿರುವಂತ ಕೊರತೆ ಏನಾಗಿದೆಯೋ ಅದನ್ನ ಆತನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. அப்படினா இன்னொரு அர்த்தம் என்ன? இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நினைக்கிறார். ಇನ್ನೊಂದು ಅರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. குறைவு என்னவோ அது நிறைவாய் மாறும். ನಿಮಗಿರುವಂತ ಕೊರತೆ ಏನು ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. உங்களுடைய குறைவுகள் நிறைவாய் மாறும். ಕೊರತೆಗಳು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆಗುತ್ತದೆ. இல்லாதது திரும்பவும் அது கொடுக்கப்படும். ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದು ಪುನಃ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஒரு அற்புதம் உண்டாகும். ಒಂದು ಅದ್ಭುತವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. பாருங்க, இரண்டாவது கவனிக்கும்போது ಎರಡನೇದನ್ನು ஏசாயா 38வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 38:3 கர்த்தாவே, நான் உனக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ಯೆಹೋವನೇ, ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿಯೂ ಯಥಾರ್ಥಚಿತ್ತನಾಗಿಯೂ ನಿನಗೆ ನಡೆದುಕೊಂಡು ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದದನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೋ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಹಳವಾಗಿ ಅಳುತ್ತಾನೆ. ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்புறார். ಯೆಹೆಜ್ಕೇಲ ರಾಜನಿಗೆ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ, ಹಿಜ್ಕೀಯ ರಾಜನಿಗೆ ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿ ಮೂಲಕ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. ஏசாயா பிரவாதி ಮೂಲಕ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಕಳಿಸುತ್ತಾರೆ. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯು ಬಂದು எசேக்கியாவுக்கு சொல்றாரு, ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறார். ಹಿಜ್ಕೀಯನು ರೋಗದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அப்போ வியாதிப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, எசேக்கியா நீ சாக போகிற, உன்னுடைய வேலை முடிஞ்சது, அதனால க்ளோஸ் யுவர் ஃபைல். ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಹಿಜ್ಕೀಯ ನೀನು ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ದಿ, ನಿನ್ನ ಕಾರ್ಯವು ಮುಗಿಯಿತು ಎಂಬುದಾಗಿ. முடிந்தது, ನಿನ್ನ ಕಾರ್ಯವು ಮುಗಿಯಿತು. இத கேட்ட உடனே எசேக்கியாவுக்கு அப்படியே மனக்குமுறல். ಇದನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ உடனே அவர் ஆண்டவரை திரும்பி பார்த்து ತಕ್ಷಣವೇ ದೇವರನ್ನ ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಿ, ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்கப்பா, ದೇವರೇ ನೀವು ನನ್ನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೋಪಾ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக அவர் நடந்து கொண்டதை ஆண்டவர் நினைத்தருளும்படியா ஜெபம் பண்ண உடனே ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ ಮೇಲೆ உடனே ஏசாயாவை கூப்பிட்டு ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, ತಕ್ಷಣ ದೇವರು ಯೆಶಾಯನನ್ನು ಕರೆದು ಪುನಃ க்ளோஸ் ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, எசேக்கியா ஃபைல க்ளோஸ் பண்ணிராத, மறுபடியும் ஓபன் பண்ணுன்ற. ಹಿಜ್ಕೀಯನ ಫೈಲ್ ಅನ್ನು ಕ್ಲೋಸ್ ಮಾಡ್ಬಿಡಬೇಡ, ಮತ್ತೆ ಓಪನ್ ಮಾಡು. ஓபன் அகைன், ಮತ್ತೆ இது ಓಪನ್ ஒரு ಮಾಡು. நியூ ஃபைல ஓபன் ஆகட்டும். ಒಂದು ನೂತನವಾದ ಫೈಲ್ ಓಪನ್ புது ಆಗಲಿ. ஃபைல எசேக்கியலுக்காக ஓபன் பண்றார். ಹಿಜ್ಕೀಯನಿಗಾಗಿ ಹೊಸ ಫೈಲ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡ್ತಾರೆ. அப்படினா அவருடைய வியாதியில அவர் மரணத்தை நோக்கி இருக்கும்போது ஆண்டவர் மறுஜீவனை மறுபடியும் 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். ಹಿಜ್ಕೀಯನಿಗೆ ಇದ್ದಂತ ರೋಗದಲ್ಲಿ ಮರಣವು ಇದ್ದಂತ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲೂ ಸಹ ದೇವರು ಪುನಃ ಜೀವವನ್ನ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் நினைக்கும் போது ಕರ್ತನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ க்ளோஸ் பண்ணக்கூடிய ஃபைல் கூட ஓபன் ஆகும். ஆமென். ಕ್ಲೋಸ್ ಆಗಿರುವಂತ ಫೈಲ್ ಸಹ ಓಪನ್ ಆಗ್ತದೆ. இப்பொழுது இந்த ஒரு மாதத்துல கர்த்தர் அதை செய்வார். ಈಗ ஆமென். ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾಡುತ್ತಾರೆ. நினைவு கூறுகிற தெய்வம். ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ இந்த ದೇವರು.
15 வருடம் கொடுக்கப்பட்ட வருஷத்துல என்ன பண்ணாருன்னா, ಹಿಜ್ಕೀಯನು ಈ 15 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಕೂಡಿಸಿಕೊಟ್ಟಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆತನು இந்த ಏನು ಮಾಡಿದ இந்த ಅಂದ್ರೆ, நம்ம ஒரு சங்கீதத்தை பார்த்தோம்ல போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் ಕಳೆದ ವಾರ 133 ಅಲ್ಲ ಅದ್ರ ಮುಂದಿನ ವಾರ ನಾವು ಒಂದು ಕೀರ್ತನೆಯನ್ನ ನೋಡಿದೆವಲ್ಲ. அந்த 120வது சங்கீதத்திலிருந்து இந்த 15 சங்கீதங்கள் அந்த யாத்ரா கீதங்கள்னு பார்த்தோம்ல, பிரயாணம். 120ನೇ ಕೀರ್ತನೆಯಿಂದ 133ನೇ ಕೀರ್ತನೆವರೆಗೂ ನಾವು ನೋಡಿದೆವಲ್ಲ, ಯಾತ್ರಾ ಗೀತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆரோகண சங்கீதம் பார்த்தோம் இல்லையா? ಇದ ಯಾತ್ರಾ ಗೀತ ಎಂಬುದಾಗಿ ஒவ்வொரு நாளும் நினைத்து தேவாலயத்துல பாடி கொண்டிருந்தாருன்னு ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. ಪ್ರತಿಯೊಂದು ದಿವಸವೂ ಅದನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ಹಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. இப்போ ஆண்டவர் நினைவு கூறும் பொழுது ಈಗ ಕರ್ತನು அவர் ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ சுகப்படுத்துவார், ಅವರು அவர் ಸುಖಪಡಿಸುತ್ತಾರೆ, குணப்படுத்துவார், ಅವರು ಗುಣಪಡಿಸುತ್ತಾರೆ, மறுபடியுமாக உங்களுக்கு அதை கொடுப்பார். ಪುನಃ ದೇವರು ನಿಮಗೆ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. மூன்றாவது, ಮೂರನೆಯದು நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனம், ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 16ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ, 28ನೇ வாக்கிய. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரு தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்றார். ಆಗ ಸಂಸೋನನು ಯೆಹೋವನಿಗೆ, ಕರ್ತನೇ ಯೆಹೋವನೇ, ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಕಿತ್ತು ಹಾಕಿದ ನನ್ನ 2 ಕಣ್ಗಳಲ್ಲಿ ಒಂದಕ್ಕೋಸ್ಕರವಾದರೂ ನಾನು ಅವರಿಗೆ ಮುಯ್ಯಿ ತೀರಿಸುವ ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ಈ ಸಾರಿ ಬಲಪಡಿಸು ಎಂದು ಮೊರೆಯಿಟ್ಟು. ஆமென். ನಾವು இப்போ சிம்சோனுடைய கதை நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ಸಿಂಸೋನನ ಕಥೆ ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. இப்போ எதிரிகள் கையில பெலிஸ்தர் கையில மாட்டி இருக்கிறாரு. ಸಂಸೋನನು ಆ ವೈರಿಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவருடைய தலை சிரைக்கப்பட்டதனால அவர் மீது இருந்த அந்த அபிஷேகம் போய்விட்டது. ಈ ಸಂಸೋನನ ತಲೆಯಲ್ಲಿ ಕ್ಷೌರ ಕತ್ತಿಯನ್ನು ಇಟ್ಟದರಿಂದ ಆತನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಅಭಿಷೇಕ அவ்வளோ பலவானா இருந்த அவர் முன்னாடி எல்லாரும் விளையாடுற மாதிரி அவரை கட்டி போட்டு பெலிஸ்தர் எல்லாம் ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ಅಷ್ಟು ಬಲವಂತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಂತ ಆ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಆತನನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿ ಆಟ ಆಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. உணர்வோடு சிம்சோன் ஆண்டவரை பார்த்து ஒரு காரியத்தை கேட்கிறார். ಒಂದು ಕಾರ್ಯದೊಟ್ಟಿಗೆ, ಒಂದು ನೋವಿನೊಟ್ಟಿಗೆ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. என்ன நினைவு கூறுங்கப்பா, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ನೆನಪು இந்த ஒரு விஷயம் என்ன ಮಾಡಿಕೊಳ್ಳು, நினைவு கூறுங்க அப்படின உடனே ಇದೊಂದು ಬಾರಿ ಇದೊಂದು ಸಾರಿ ஆண்டவர் உடனே சிம்சோனை நினைவு கூர்ந்து ತಕ್ಷಣ ದೇವರು ಸಿಂಸೋನನನ್ನು ನೆನಪು அவன் ಮಾಡಿಕೊಂಡು இழந்த பலனை மறுபடியும் உடனே கொடுக்கிறார். ಇದ್ದಂತ ಆ ಬಲವನ್ನ ಪುನಃ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர் கொடுத்த உடனே ಕೊಟ್ಟ ಮೇಲೆ வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯವು அவர் ಹೇಳುತ್ತದೆ, இதுக்கு முன்னாடி பெலிஸ்தரை உயிரோடு இருக்கும்போது பலத்தோடு இருக்கும்போது கொன்றதை காட்டிலும் அழித்ததை காட்டிலும் ಅವನು ಸಂಸೋನನು ಜೀವನದಿಂದ ಇರುವಾಗ ಕೊಂದವರಿಗಿಂತ இப்போ அவர் முழு அந்த பெலிஸ்தியரையே அவர் முழுவதுமாய் கொன்று போடக்கூடிய அதிக அளவில் அவர் கொன்று போட்டார் ஒரே நிமிஷத்துல. ಸಂಪೂರ್ಣವಾದ ಫಿಲಿಸ್ಟಿಯರ ಜನಗಳನ್ನ ಕೊಂದು ಹಾಕಿದಂತದು ಬಹಳವಾಗಿತ್ತು. ஹalleluya. ஹalleluya. பெற்ற பலனை இழந்து போன சிம்சோன், ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಬಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ ಸಂಸೋನ, பாவத்தினால இழந்து போன சிம்சோன் ಪಾಪದಿಂದ ಕಳೆದುಕೊಂಡಂತ நினைவு கூறும் ஆண்டவரே என்று கேட்டபோது ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ ದೇವರೇ மறுபடியும் அவன் பலப்படுத்தப்பட்டான். ಪುನಃ ಆತನು ಬಲಗೊಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. ஆமென். அவன் மறுபடியும் பலப்படுத்தினான், ಪುನಃ ಬಲಪಡಿಸಲ್ಪಟ್ಟನು, மறுபடியும் நினைவு கூறுகிறார். ಪುನಃ ಆತನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟನು. கர்த்தர் ஒருவேளை நம்ம இழந்து போன ஆவிக்குரிய பலனா இருக்கலாம், இல்ல நம்முடைய சரீர பலனா இருக்கலாம், கர்த்தர் மறுபடியுமாக பலன் தரும்படியாய் நினைவு கூறுகிற தெய்வம். ಕರ್ತನು ನಾವು ಕಳೆದುಕೊಂಡ ಶರೀರದ ಬಲವಾಗಿರಬಹುದು, ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತದ ಬಲವಾಗಿರಬಹುದು, ಯಾವುದೊಂದು ಆದರೂ ಕರ್ತನು ಪುನಃ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವ. நான்காவது யாத்ராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். யாத்ராகமம் 32:13 ವಿಮೋಚನ ಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯ. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ನಿನ್ನ ಸೇವಕರಾದ ಅಬ್ರಹಾಂ, ಈಸಾಕ್, ಯಾಕೋಬರನ್ನು ನೆನಪಿಗೆ ತಂದುಕೋ. ನೀನು ನಿನ್ನ ಜೀವದಾಣೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿ ಅವರಿಗೆ, ನಾನು ನಿಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳಷ್ಟು ಅಸಂಖ್ಯವಾಗಿ ಮಾಡುವೆನೆಂದು ನಾನು ಸೂಚಿಸಿರುವ ಈ ಪ್ರದೇಶಗಳನ್ನೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಸಂತತಿಯವರಿಗೆ ಕೊಡುವೆನೆಂದು ಅವರು ಈ ದೇಶವನ್ನು ಶಾಶ್ವತವಾಗಿ ಸ್ವಾಧೀನದಲ್ಲಿಟ್ಟುಕೊಳ್ಳುವರೆಂದು ಮಾತು ಕೊಡಲಿಲ್ಲವೇ ಅಂದನು. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கான ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು இந்த சந்ததிக்கு ಮಾತು ಕೊಡುವಂತದನ್ನ ನೋಡಬಹುದು. ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தத்தை செய்திருந்தார். ಕರ್ತನು ಈಗಾಗಲೇ இப்போ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಈಗ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. வனாந்தரத்தில் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம்
பாவம் செய்த போது ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಜನರು தேவன் ವಿರುದ್ಧವಾಗಿ ಪಾಪ அவர்களை ಮಾಡಿದಾಗ அழித்து விட நினைக்கும் போது ದೇವರು ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ உடனே மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் பண்ணதை நினைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு நினைவு கூறுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ ದೇವರೇ ಈ ಜನರನ್ನ ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಪ್ಪ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ அங்க வசனம் சொல்லுகிறது, அங்க வசனம் சொல்லுகிறது தேவன் நினைவு கூர்ந்தார். ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ದೇವರು ನೆನಪು அந்த ಮಾಡಿಕೊಂಡರು, அழிவை மாற்றினார். ಆ ಒಂದು ಅಳಿಸುವಿಕೆಯನ್ನು இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல இருக்கும்போது ಐಗುಪ್ತದ ಈ ಒಂದು இதே ದಾಸತ್ವದ யாத்ராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல ಇದೇ ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 24ನೇ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 24வது வசனத்துல ஆண்டவர் மறுபடியுமாக தன்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை, ಪುನಃ ಅವರು ಆ ಜನರು அவர்களுடைய ಕಷ್ಟಪಡುವಂತದ್ದನ್ನ, பெருமூச்சை, ಅವರ ಒಂದು ನಿಟ್ಟುಸಿರನ್ನು, அவர்களுடைய இக்கட்டை ಅವರ ಇಕ್ಕಟ್ಟನ್ನು கர்த்தர் பார்த்து, ಕರ್ತನು ಅವರನ್ನು ನೋಡಿ, அவர்களை பார்த்து ಅವರನ್ನ ನೋಡಿ ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಬ್ರಹಾಮ ಈಸಾಕ ಯಾಕೋಬರಿಗೆ ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆನಪಿಗೆ ஹalleluya, ஹalleluya. அவர் நம்முடைய நமக்கு வரவேண்டிய தீங்கை நினைத்து அவர் மாற்றி போடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ಅವರು ನಮಗಾಗಿ ಬರುವಂತ ಕೇಡನ್ನ ತಪ್ಪಿಸಿದರು. அவர் செய்ய நினைத்த தீங்கை அவர் உடனே மாற்றி போடுகிறார். ಮಾಡಲು ಎಣಿಸಿದಂತ ಆ ಒಂದು ಕೇಡನ್ನ ಮಾಡದೆ தீங்குகள் எல்லாம் மாறும். கர்த்தர் நினைக்கும் போது தீங்குகள் எல்லாம் மாறும். ಕರ್ತನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ ಕೇಡುಗಳೆಲ್ಲವೂ ಬದಲಾಗುತ್ತದೆ. கடைசியா ஒரு காரியம் நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். ಕಡೆಯದಾಗಿ ಒಂದು லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 23:42. ಲೂಕಾ 23:42. சிலுவையில இருக்கும்போது, சேசு சிலுவையில இருக்கும்போது, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ அவருடைய பக்கத்திலே சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு திருடன் ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದ, அவர் வந்து ஜெபம் பண்றார். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். ಹೀಗೆ ಒಬ್ಬನು ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀಯ, ಯೇಸುವೆ ನೀನು ನಿನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದವನಾಗಿ ಬರುವಾಗ என்ன நினைச்சுக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே அவனுக்கு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், ನೀನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೀಸಿನಲ್ಲಿ ಇರುವಿ, ಇವತ್ತೇ ಇಂದಿಗೆ ನನ್ನ ಜೊತೆಗೆ ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೀಸಿನಲ್ಲಿ இப்போதே நீ என் கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு பரலோக ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறார். ಈ ಹೊತ್ತೇ ನನ್ನ ಸಂಗಡ ಪರದೀಸಿನಲ್ಲಿ ಇರುವಿ ಎಂಬುದಾಗಿ தಕ್ಷணமே ಒಂದು நம்மை நினைக்கும் பொழுது, ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ, அவர் நம்மை நினைவு கூறும்போது, ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ நமக்கு பரலோகத்தை கொடுக்கிறார். ஆமென். ಪರಲೋಕವನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. Hallelujah. நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ நினைவு கூறும் தெய்வம். ஆமென். ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ஹalleluya. ஒரு நிமிஷம் இடத்தில் போய் நம்ம எழுந்து நின்று கொள்ளலாமா? ಹಾಗೆ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತು, இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ಇಲ್ಲಿಯವರೆಗೂ இந்த ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿದ್ದಾರೆ. 7வது மாதத்தில ಈ 7ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. நினைவு கூறுகிற தெய்வம். ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತ God remembered Noah. ದೇವರು ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தார். ದೇವರು ನೋಹನನ್ನು அவன் பேழையில் இருப்பதை நினைவு கூர்ந்தார். ಆತನು ನಾವೇ அவர் அந்த சூழ்நிலையை நினைவு கூர்ந்தார். ಆ ಒಂದು ವಾತಾವರಣವನ್ನು உடனே காற்றை வீச பண்ணினார். ತಕ್ಷಣ ಗಾಳಿಯನ್ನು உடனே ಬೀಸುವಂತೆ ಮಾಡಿದನು. அதற்கான ஒரு அற்புதத்தை செய்தார். ಅದಕ್ಕಾಗಿರುವಂತ ಅದ್ಭುತವನ್ನು ತಕ್ಷಣ 7வது மாதத்திலே, ಈ 7ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ, இந்த 7வது மாதத்திலே ಒಂದು 7ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ அராராத் மலையிலே அந்த பேழையை நிற்க செய்தார். ಅರಾರಾತ್ ಆ ಒಂದು ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿದರು. ஹalleluya. ஆண்டவர் நினைவு கூறுகிறது. ದೇವರು ನೆನಪು இந்த ಮಾಡಿಕೊಳ್ಳುವ மாதத்துல அவர் நம்மை நினைவு கூறுகிறது. ಈ ಒಂದು ತಿಂಗಳ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ, அவர் நினைவு கூறுகிற தெய்வம். ಅವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತ ஜெகோவா ஜஹார். ಜೆಹೋವಾ ಸಹಾರ್. ஜெகோவா ஜஹார். ಜೆಹೋವಾ ಸಹಾರ್. சில டைம்ல நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஒருவேளை ஆண்டவர் மறந்துட்டாரா, ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ತೇವೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರು, அவர் மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ, அவர் என்னை கைவிட்டாரோ, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು அப்படி நினைக்கிறோம். ஆனா இல்ல, ಹಾಗೆಂದು God ನೆನೆಸಿಕೊಳ್ತೇವೆ. who remembered, ದೇವರು நம்மை நினைவு கூறுகிற தெய்வம். ನಮ್ಮನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು. ஹalleluya, ஹalleluya. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தீரே. நோவாவை நினைவு கூர்ந்ததா, பெருங்காற்று வீச செய்தீரே. தண்ணீர் வற்றியதையா,
விடுதலையும் வந்ததையா, அன்று தண்ணீர் வற்றியதையா, விடுதலையும் வந்ததையா. நன்றி 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 சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா, லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை ரட்சியும் ஐயா. நன்றி 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 நன்றி. சேர்ந்து சொல்லலாமா? நன்றி 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 நன்றி. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. அந்நாளை நினைவு கூர்ந்ததா, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலற்று வாழ்க்கை எல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. மலற்று வாழ்க்கை எல்லாம் மாற்றுகிறீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரயாணத்தில் வந்து கொண்டிருந்த போது அவர்கள் 2 எக்காலங்களை செய்து வைத்திருந்தார்கள். ತುತ್ತೂರಿಗಳು 2 எக்காலங்களை அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். 2 ತುತ್ತೂರಿಗಳನ್ನು ಅವರು ಮಾಡಿ அந்த எக்காலங்கள் ஒன்று தொனிக்கும் போது, ಒಂದು ತುತ್ತೂರಿಗಳು ಧ್ವನಿಸುತ್ತಿರುವಾಗ, ஒரு எக்காலத்தை ஊதும் போது ಒಂದು ತುತ್ತೂರಿಯನ್ನು அந்த ಅವರು ಊದುತ್ತಿರುವಾಗ, எக்காலும் ಆ ಒಂದು ತುತ್ತೂರಿ ஆண்டவரே எங்களை நினைவு கூறும் என்கிறதை நினைவுபடுத்தும். ನೆನಪು ಮಾಡಿಕೋ. அதனால அந்த ஒரு எக்காலத்தை அவர்கள் ஊதும் போது ಆದ್ದರಿಂದ ಒಂದು ತುತ್ತೂರಿಯನ್ನು ஆண்டவர் உடனே அவர்கள் நடுவில் இறங்கி வந்து விடுவார். ದೇವರು ತಕ್ಷಣವೇ அவர்கள் ஒரு ஆபத்து என்று வரும்போது ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಆಪತ್ತು ಎಂದು உடனே அவர்கள் எக்காலத்தை ஊதுவார்கள். நினைவு கூறுங்கப்பா, ತಕ್ಷಣವೇ ಆ ಒಂದು ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದುತ್ತಿದ್ದರು. எங்களை நினைவு கூறும் ஆண்டவரே. அவர்கள் அந்த எக்காலத்தை ஊதின உடனே ஆண்டவர் அவர்கள் இருக்கிற இடத்துல வல்லமையாய் இறங்கி வருவார். சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள், பிரச்சனைகள் மாறும். அதுதான் எரிகோ கோட்டையிலே நடந்தது. அவர்கள் எக்காலத்தை ஊதிய போது, அவர்கள் எக்காலத்தை ஊதிய போது உடனே எரிகோ கோட்டை விழுந்து போனது. ஏன் அப்படின்னா, நினைவு கூறுகிற தெய்வம். இவர்கள் கூப்பிட்ட உடனே அவர் இறங்கி வந்தார். அவர்களுக்கு முன்பதாக இருந்து எரிகோ கோட்டை விழுந்து போனது. எதிரிகள் கையில் இருந்து உடனே அவர் ரட்சித்து விடுவார். அந்த எதிரிகள் கைகளில் இருந்து கர்த்தர் உடனே ரட்சித்து விடுவார். இந்த ஒரு மாதம்
ಈ ಒಂದು ತಿಂಗಳು உங்கள் எக்காலங்களை ஊதுங்கள், ತುತ್ತೂರಿಯನ್ನ உங்கள் ಊದಿರಿ. சத்தங்களை ஏறெடுங்கள். ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನು அவர் ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. வாக்கு பண்ணியிருக்கிறார். ದೇವರು ವಾಗ್ದಾನ அவர் நினைவு ಮಾಡಿದ್ದಾರೆ. கூறுகிற தெய்வம். ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವ God who remembers you. ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார். ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார். உங்களுடைய குடும்பத்தை நினைவு கூறுகிறார். நம்முடைய சபையை நினைவு கூறுகிறார். ஜெகோவா சஹா, ஜெகோவா சஹா. ஓ ரபகடன ரகதல ரிகடல. அப்படியே நிமிஷம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி 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 நன்றி. ಶಕರಬಲ ರಗಡಲ ಲೇಖೆ ನಿಮಿ ಹಾತು ರೋಕು ಬೋದುರು ಶಕರಗದಲ ಲೇಖೆ ನಿಮಿ அந்த ரகடலர. அவர் நினைவு கூறுகிற தெய்வம், உங்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறுகிற தெய்வம். God who remember. அவர் மறந்தாரோன்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் இந்த மாதத்திலே அதை உறுதிப்படுத்துகிறார். God who remembers you. நீங்க உங்களுடைய பிரயாசங்களை அவர் நினைவு கூறுகிறார். உங்களுடைய கஷ்டங்களை நினைவு கூறுகிறார். உங்களுடைய தியாகங்களை நினைவு கூறுகிறார். உங்களுடைய மன குமுறலை கர்த்தர் நினைவு கூறுகிறார். ரூம்ல தனியாக அழுது கொண்டிருந்த அந்த நிலையை கர்த்தர் நினைவு கூறுகிறார். God who remembers. God who remembers. He remembers your feelings. உங்களுடைய உணர்வுகளை அவர் நினைவு கூறுகிறார். உங்களுடைய ஏக்கங்களை நினைவு கூறுகிறார். உங்கள் ஜெபங்களை நினைவு கூறுகிறார். உங்கள் கண்ணீரை நினைவு கூறுகிறார். God who remembers. அவர் உங்களுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறார். உங்களுக்காக செய்வேன் என்று சொன்னதை நினைவு கூறுகிறார். நினைவு கூறுகிற தெய்வம், நினைவு கூறுகிற தெய்வம். God who remembers us. நம்மை நினைவு கூறுகிறார். அவர் மறந்தாரோ? இல்ல, அவர் மறக்கல. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கப்பா. ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அராராத் மலையிலே நிற்க போகிறது. உங்களுடைய சாபம் ரிவர்ஸ் ஆகிறது. தலைகீழாய் மாறுகிறது. இதுவரை ஒரு நிலை இல்லாமல் அலைந்து கொண்டே இருந்த அந்த ஒரு பேழை அராராத்திலே நிலை கொள்ளுகிறது. அராராத்திலே நிலையாய் நிற்கிறது. அது உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம், அது உங்களுடைய பிரச்சனை, கடன் பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒரு குறைவா இருக்கலாம். அது நிற்கிறது. ஒரு அற்புதம் நடக்கிறது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி. 430 வருடங்கள் ஆனது. 430 years. இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கத்திலே இருந்தார்கள். அவர்கள் அந்த இக்கட்டிலே யாரிடத்திலும் போய் சொல்ல முடியவில்லை. ஒரு பெரிய ஒரு தலைவர்கள் இவர்களை பாதுகாப்பதற்காக அந்த நேரத்திலே இல்லை. அங்கு நொறுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் புலம்பினார்கள்.
அழுதார்கள். வேதனை யாரிடத்திலும் சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பார்வோனுடைய ஒரு இக்கட்டு, ஒரு பக்கத்திலே அழுத்தம், ஒரு பக்கத்திலே பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய அந்த பிரச்சனை நேரத்தில் அவர்களை பார்த்தார். ಅವರ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರವರನ್ನು ನೋಡಿದರು. உடனே அவர் நினைவு கூர்ந்தார். ತಕ್ಷಣ ಅವರನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಂಡರು. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய முற்பிதாக்களுக்கு நான் செய்த வாக்குத்தத்தம் என்று தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நினைவு கூர்ந்தார். ಅವರು ಅಬ್ರಹಾಂ, ಈಸಾಕ, ಯಾಕೋಬರಿಗೆ ಪಿತೃಗಳಾದಂತ ಇವರಿಗೆ ಮಾಡಿದಂತ ವಾಗ್ದಾನವನ್ನ ನೆನಪು ಮಾಡಿ உடனே ஆண்டவர் தலைவரை ஏற்படுத்தினார். ತಕ್ಷಣವೇ ಅಲ್ಲಿ ಒಂದು உடனே ஜனங்களை வெளியிலே கொண்டு வந்தார். ತಕ್ಷಣವೇ ಜನರನ್ನ ಹೊರಗಡೆ ಕರೆತಂದರು. God who remembers. ದೇವರು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುವ காலங்கள் கடந்து போனது என்று யோசிக்கிறீங்களா? ಎಲ್ಲವೂ ದಾಟಿ ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ God who remembered. ದೇವರು உங்க மேல வச்ச அபிஷேகம் இருக்கே, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಅಭಿಷೇಕ நினைவு கூறுகிறவர். ಅದನ್ನು ನೆನಪಿ ಮಾಡಿ உங்களை குறித்து ஆண்டவர் வைத்தாரே அந்த வாக்குத்தத்தம், ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ அதை நினைவு கூறுகிறவர். ಅದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವ never forget. அவர் மறக்கிறவர் அல்ல. ಅದನ್ನು ಮರೆತು ಹೋಗುವ ದೇವರಲ್ಲ. அவர் மறக்கல. ಅವರು ಮರೆಯಲಿಲ್ಲ. அவர் மறக்கல. ಅವರು ಮರೆಯಲಿಲ್ಲ. நான் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன். ಮಹಂಗೈಯಲ್ಲಿ ಅವರು ಚಿತ್ರ உன்னுடைய மதில்கள் எல்லாம் எப்போதும் என் முன்னே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಗೋಡೆಯಲ್ಲಿ ಅವರ ஷகரபலரிகடனரா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அன்பு தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி அப்பா. ಸಾತ್ವಿಕಳಿಗಾಗಿ கர்த்தர் தந்த புதிய மாதம் ಕರ್ತನಿಗೆ ಕೊಟ್ಟ எங்களை நினைவு கூறுகிற மாதம், ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವ எங்கள் துக்கங்களை மாற்றும்படியாய் நீ நினைவு கூறுகிற மாதம், எங்களுடைய பிரச்சனைகளை மாறுவதற்காக நினைவு கூறுகிற மாதம், ನಮಗಿರುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதற்காக நீ நினைவு கூறுகிற மாதம். ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ நன்றி அப்பா, நன்றி. ಕೃತಜ್ಞತೆ ಅಪ್ಪ, ಕೃತಜ್ಞತೆ. ஆமென். அந்த இயேசு ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ஒரு வார்த்தையை சொன்னார், ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳಿದ. நான் உங்களை எப்போதுமே நினைக்கிறேன், ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ஆனால் ನೆನೆಸುತ್ತೇನೆ. நீங்கள் என்னை நினைவு கூறும்படியா ನೀವು ನನ್ನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ இந்த அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு கொள்ளுங்கள் என்று ಈ சொல்கிறார். ರೊಟ್ಟಿಯಲ್ಲೂ ರಸದಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳಿ. ஆமென். இது இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூறும் நினைவு கூறுதல். ಇದು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮರಣವನ್ನ ನೆನಪು ஆமென். ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ. அவர் நம்முடைய பாவத்திற்காக, ಯೇಸು அவர் ಸ್ವಾಮಿ நம்முடைய ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ, ನಮ್ಮ சாபத்திற்காக ಶಾಪಗಳಿಗಾಗಿ அவர் மரணத்தை சிலுவையில் ಅವರ ஏற்று ಮರಣವನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அவருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டது. ಆತನ ಶರೀರವು ನಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟது. அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ಅವರ ರಕ್ತವು ನಮಗಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಟ್ಟது. அவைகள் நினைவு கூறுவதுதான் கல்வாரி சிலுவை. ಅವುಗಳನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವಂತೆ ஆமென். நம்ம இந்த நினைவோடு கூட இந்த புது மாதத்தை நாம் தொடங்கலாம். ಈ ಒಂದು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡು ಯುವ ಸಾಥಿಗಳನ್ನು ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸಿ ಈ ಒಂದು ನೆನಪಿನ ಒಟ್ಟಿಗೆ ನಾವು ಈ ಒಂದು ಹೊಸ ತಿಂಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋಣ. ಸಿದ್ಧವಾಗಿರುವಂತವರು ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬಂದು ಈ ರೊಟ್ಟಿ ರಸವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿರಿ. ನಂತರ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಇದರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಳ್ಳೋಣ. ஆயத்தமாக இருக்கிறவர்கள் முன்பதாக வந்து இந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். நம்ம சேர்ந்து இதிலே நாம் பங்கு கொள்ளுவோம். ஹalleluya. உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம் ரத்தம், ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ದೇಹ ರಕ್ತ, ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ದೇಹ ರಕ್ತ, உங்களுக்காய் பிற்கப்பட்ட இயேசு சரீர ரத்தம், உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம் ரத்தம், உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம், உங்களுக்காய் பிற்கப்பட்ட சரீரம், ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ತನ್ನ ದೇಹ ರಕ್ತ, ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ತನ್ನ ದೇಹ ರಕ್ತ, ನಿಮಗಾಗಿ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ತನ್ನ ದೇಹ ರಕ್ತ. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தர் அவர் நம்மை நினைவு கூர்ந்து, ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡು, அவர் நம்மை நினைவு கூர்ந்து ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆನಪು அவர் ಮಾಡಿಕೊಂಡು, சிலுவையிலே நமக்காய் செய்த தியாகத்தை நாம் நினைவு கூறுவோம். ಅವರು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ತ್ಯಾಗವನ್ನ அவர் அப்பத்தை எடுத்து பிற்று இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். ಅವರು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಕೊಂಡು ಇದನ್ನು ಮುರಿದು ಇದನ್ನು ತಕೊಂಡು ತಿನ್ನಿರಿ, ಇದು ನಿಮಗಾಗಿ ಜಜ್ಜಲ್ಪಡುವಂತ நன்றி அப்பா சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த அப்பத்திற்காக இப்படி சரீரத்திற்காக நன்றி என்று சொல்லி நாம் புசிப்போம். ದೇವರ ಒಂದು ಶರೀರಕ್ಕಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಪಾಲ್ಗೊಳ್ಳುತ್ತೇವೆ. அவர் தன்னுடைய ரத்தத்தையே நமக்காய் சிந்தி, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಅವರ ರಕ್ತವನ್ನು ನಮಗಾಗಿ ಸುರಿಸಿ, இது புதிய ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை என்று அவர் சொன்னார். ಈ ರಕ್ತಕ್ಕೆ ಗುರುತಾಗಿರುವಂತಹ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ರಕ್ತಕ್ಕೆ ಗುರುತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. இந்த புதிய உடன்படிக்கையின் இந்த ஒரு ரசத்திற்காக நன்றி சொல்லி இதிலே நாம் சேர்ந்து பங்கு கொள்ளலாம். ಈ ರಸವನ್ನ ಗುರುತಾಗಿಟ್ಟಂತೆ ಇದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சேர்ந்து அதிலே பங்கு கொள்வோம். ಸೇರಿ ಹಾಗೆ ನಾವು ಪಾಲು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ.
நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையினால இந்த ஒரு புதிய மாதத்தை தொடங்கும்படியாக உம்முடைய வாக்குத்தத்தத்தோடு கூட ஒரு புதிய நம்பிக்கையோடு கூட இந்த ஒரு மாதத்தை ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் தந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவில்லாமல் ஜனங்களை நடத்துங்கப்பா. ஜனங்களை சபையை நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நடத்துங்கப்பா. இந்த வாரம் முடியும், இந்த மாதம் முடியும் போதே ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லட்டும், சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் நீங்க அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். நாளை கால ஆராதனைக்கு வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வர முடியாம சூழ்நிலை காரணங்களால போன ஒவ்வொருத்தரையும் கூட நீர் ஆசீர்வதியும். புதிய மாதம் சபைக்கு ஒரு உம்முடைய நினைவு கூறுதலின் மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஜெகோவா ஜஹார், எங்களை நினைவு கூறுகிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஆளுகைக்கு சகலவற்றை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் ஒன்றையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನುನಿತ್ಯ ಐಕ್ಯತೆಯು ಜೆಹೋವ ಜಹಾರ್ ಈ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಂಡು ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಡೆಸಲಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್.